அனைவருக்கும் வணக்கம். ரூட் யூசருக்கு உண்டான பெர்மிஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கமெண்ட்டை டைப் பண்ணும். SUDO. இதுக்கு பேர் வந்து சூடோ, சூப்பர் யூசர் டூ. இதுதான் வந்து இதோட மீனிங். இந்த சூடோ கமெண்டோட வேலை என்னன்னா, நார்மல் யூசருக்கு அட்மின் ரைட்ஸு கொடுக்கும். அதுதான் இதோட வேலையே. இப்போ சூடோன்னு சொல்லிட்டு SUனா சூப்பர் யூசர் ஐபன் இது கொடுத்துட்டு நான் என்டர் அடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு பாஸ்வேர்டு கேட்கும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணாலுமே விசிபிள் ஆகாது. ஸ்டார் 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 அப்படின்னு சொல்லி கூட வராது. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அதை டிசேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரல அப்படிங்கிறதுனால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் மறுபடியும் பாஸ்வேர்டு டைப் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். இது வந்து நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி ஆகிட்டுருக்கு, அதில் வந்து விசிபிள் ஆகாது. ஸ்டார் 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 அந்த மாதிரி கூட உங்களுக்கு எந்த ஒரு கேரக்டரும் வராது. இப்போ யூசர் மாதிரி போச்சு. இப்போ நான் வந்து ரூட் யூசர், அடுத்து கம்ப்யூட்டர் நேம் வந்து YIP அப்படின்னு சொல்லி காட்டுது. அடுத்து பாருங்கள், டாலர் மேலே வந்து டாலர் இருந்துச்சு, இப்போ வந்து ஹேஷ் மாறிடுச்சு. ஸோ ரூட் யூசருக்கு ஹேஷ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிருக்கும், நார்மல் யூசருக்கு டாலர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன கொடுக்கலாம், உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபைலோட பெர்மிஷனை எப்படி வேணாலும் மாற்றி அமைக்கலாம், எந்த ஒரு ஃபைலை வேணும்னாலும் டெலிட் பண்ணலாம், எந்த ஒரு யூசர் புதுசாக ஒரு யூசரை கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே இருக்கிற யூசர்ஸை நீங்கள் டெலிட் பண்ணலாம். எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நார்மல் யூசர்லேருந்து ரூட் யூஸராக ப்ரொமோட் ஆகிட்டீங்க. அடுத்து வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸைட் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் டைப் பண்ணீங்க அப்படின்னா லாக் அவுட் ஆகிட்டு நீங்கள் நார்மல் யூசருக்கே திரும்ப வந்துடுவீங்க. அதே மாதிரி டாலர் சிம்பிள் வந்துடுச்சு. அடுத்து நீங்கள் வந்து நார்மல் யூசர்லேயே எல்லா ஆப்ரேஷனையும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் முன்னாடியும் சூடோ அப்படின்னு டைப் பண்ணி apt-get update லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த கமெண்டை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஏன்னா வந்து உங்களுடைய லினக்ஸ் பேக்கேஜஸ் எல்லாம் வந்து ஒரு வாட்டி அப்டேட் ஆகும். இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. ஸோ APT அப்படின்னா ஆப்டிடியூட் கெட் அப்டேட். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். சூடோ apt-get இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பேக்கேஜ் நேம் நம்ம கொடுக்க போகிறோம். VLC அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகிட்டு ஃபாலோயிங் பேக்கேஜஸ் வேறு ஆட்டோமேட்டிக்கலி இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பேக்கேஜ்லாம் வேணுமோ கீழே இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இது எல்லாமே வந்து VLCக்கு தேவையான பேக்கேஜஸ் தான். ஸோ ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே நீட் டு கெட்டில் பார்த்தீங்கன்னா 34.0 KB ஆஃப் அர்ச்சீவ்ஸ். இது வந்து என்னென்னா, ஏற்கனவே இன்ஸ்டால் ஆன பேக்கேஜ் வந்து அர்ச்சீவ்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே அந்த VLC பேக்கேஜஸ்ஸு அதுக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இருக்குது. அதனால வந்து நமக்கு ஒரு 34 KB மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அந்த 34 KB ஃபைல் ஏற்கனவே இருக்குது. அதனால் வந்து 0 bytes அப்படின்னு சொல்லி முன்னாடி கொடுத்துட்டாங்க. ஸோ 0 bytes அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த 34 KB கூட தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இங்கே வந்து 34 KB/34 KB கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து 34 KB வந்து டவுன்லோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இப்போது இன்ஸ்டால் பண்ணது பார்த்தீங்க. அடுத்து வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் அதே கமெண்ட்டில் வந்து இன்ஸ்டாலுக்கு பதிலாக ரிமூவ் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டேன். இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். இப்போ கேட்குது மறுபடியும், டு யூ வாண்ட் டு கண்டினியூ, எஸ் ஆர் நோ. இங்கே வந்து என்னென்னா, எந்த லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். Y கேபிட்டல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக என்டர் அடிக்கும்போது அந்த எஸ் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கும். ஒருவேளை N கேபிட்டல் லெட்டரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்டர் அடிக்கும்போது அது நோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். இது வந்து ஒரு சின்ன விஷயந்தான், வந்து சில பேருக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ் ஆர் நோவான்னு கேட்கும்போது வந்து ஒன்று Y அப்படின்னு கொடுப்பாங்க, இல்லைன்னா எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அந்த மாதிரி டைப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்து பாருங்கள், இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் 229 KB வந்து டிஸ்க் ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஆயிரும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இன்ஸ்டால் ஆகும்போதும் உங்களுக்கு அது கொடுத்துருப்பாங்க. எந்த அளவுக்கு மெமரி எடுத்துக்கும், ஹார்ட் டிஸ்கில் எவ்வளோ மெமரி அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை நான் அப்போ சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போது ரிமூவ் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 229 KB டிஸ்க் ஸ்பேஸ் வில் பி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த VLC பேர் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு கமெண்ட் இருக்குது, அந்த கமெண்ட் அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து டு யூ வாண்ட் டு கண்டினியூ வந்து எஸ் ஆர் நோவான்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து Y கேபிட்டல் இருக்குது, நான் அப்படியே என்டர் அடிக்கிறேன். ஸோ இது Y வந்து எடுத்துக்கிட்டு எஸ்ன்னு எடுத்துகிட்டு பேக்கேஜ் வந்து அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு.
அந்த விஎல்சிக்கு சொந்தமான எல்லா பேக்கேஜஸுமே ரிமூவ் ஆகலை. ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. அந்த கமெண்ட் என்னென்னா sudo apt -get -purge remove vlc அப்புறம் வந்து ஒரு ஸ்டார் கொடுக்கணும். இங்கே பர்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வந்து புதுசாக ஆட் ஆயிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம ஃபோர்ஸாக எல்லாமே டெலீட் பண்ணிடு, எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுன்னு சொல்லி கமெண்ட் கொடுக்குறோம். நீங்கள் ஸ்டார் அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா விஎல்சி சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸும் இண்டெக்ஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கும். இப்போ நான் கொடுத்துட்டேன், என்ட்ரு அடிச்சிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள் என்ன வருதுன்னா செலக்டிங் விஎல்சி பின்னு ஃபார் குளோப் விஎல்சி பிளக்இன். ஸோ இதெல்லாமே வந்து செலக்ட் ஆயிடுச்சு. கடைசியாக வந்து do you want to continue எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்கும். ஸோ இங்கே ஒய் கேபிட்டல் இருக்குது. ஸோ நான் என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா எஸ் நடத்துக்கும், அன்இன்ஸ்டால் ஆயிரும். எப்படி ரூட் பெர்மிஷன் கொடுக்கணும், எப்படி அப்டேட் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி ரிமூவ் பண்ணணும், எப்படி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும், இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து இன்னொரு கமெண்ட் இருக்குது. அது வந்து என்னென்னா உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணக்கூடியது. அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா அதுக்கும் sudo apt -get upgrade இந்த கமெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய சிஸ்டமில் இருக்கிற எல்லா பேக்கேஜஸுமே லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் ஆகும். உங்களுடைய ஹார்ட்வேரை பொறுத்து நீங்கள் வந்து அப்டேட் கொடுங்க. உங்களுக்கு மெமரி வந்து ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் எல்லாம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது கொடுக்காதீங்க. அடுத்து வந்து அந்த கமெண்ட் கூடயே கடைசியில் -y அப்படிங்கிற ஒரே ஒரு லெட்டரை மட்டும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா என்டர் அடிக்கும்போது டைரெக்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா y அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னொரு கமெண்ட் என்னென்னா dist -upgrade. டிஸ்ட் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதை கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுவும் வந்து பேக்கேஜஸ் வந்து அப்கிரேட் ஆகும். ஸோ மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்காக எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி அப்டேட் பண்ணணும், இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படின்னா லினக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் வந்து இதிலே கொடுத்துக்கலாம். பேக்கேஜஸ் நேம் வந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் விஎல்சி அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டேன். ஒவ்வொரு பேக்கேஜஸ்க்கும் கரெக்டான நேம் கொடுத்தா மட்டும்தான் அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகும். நிறைய பேக்கேஜஸ் வந்து ஒரே நேரத்தில் இன்ஸ்டால் ஆகும். இப்போ விஎல்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து சினாப்டிக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த சினாப்டிக்குங்கிறது எதுக்குன்னா இது வந்து ஒரு பேக்கேஜ் மேனேஜர். இது வந்து GUI டூலு. நம்ம வந்து கமெண்ட்டை கொடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டூல் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அப்ளிகேஷனை இந்த டூலில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருப்பாங்க. அது மூலயமா போய் நம்ம மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த கமெண்ட் கொடுத்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படி கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்பாச்சி 2 அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு வெப் சர்வர். வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அப்பாச்சி 2 அப்படிங்கிற அந்த டூல் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் வந்து வெப் சர்வரை ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது மாதிரி நான் ஒரு 3 பேக்கேஜஸ் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய பேக்கேஜஸை நீங்கள் கொடுக்கலாம். எல்லாமே கரெக்டாக அந்த ஒவ்வொரு பேக்கேஜஸ்க்கு நடுவுலையும் கேப் கொடுத்து நீங்கள் கொடுக்கணும். என்ட்ரு அடிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா பேக்கேஜஸும் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எத்தனை பேக்கேஜஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரே நேரத்தில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். ஆனால் வந்து ஒரே நேரத்தில் எல்லா பேக்கேஜஸும் இன்ஸ்டால் ஆகும். ஆனால் விண்டோஸில் அப்படி கிடையாது. ஒரு விஎல்சி பிளேயரை வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்த வேறு ஏதோ ஒரு பேக்கேஜோ உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். விண்டோஸில் அன்இன்ஸ்டால் பண்ணும்போதும் ஒரு பேக்கேஜஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டு தான் அடுத்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகும். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் மாதிரியே உங்களுக்கு அது காட்டும். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி கமெண்ட்ஸை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.